அந்த ஆசிரியருக்கும் அந்த நாம பயந்து வேலைக்கு வந்த ஆசிரியருக்கும் இந்த ஆசிரியருக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கு. அந்த ஆசிரியரை அடிக்கிறது மட்டுமே குறியா இருந்தார், சொல்லிக் கொடுத்தது குறியா இருக்கு. இந்த ஆசிரியரை சொல்லிக் கொடுத்து கற்றுக் கொடுத்து வேலையை செய்ய சொல்லிக் கொடுக்குறாரு. அப்ப இந்த ஆசிரியருக்கு என்ன வேலை இருக்கு? ஒவ்வொரு விஷயங்களும் நம்ம மனசுல இருக்கிறத வெளியே கொண்டு வரதான் வேலையை. உடல்ல இருக்கிறது எவ்வளவு இருக்கணும், ஆனா உள்ளத்துல நம்ம மூளையில இருக்கக்கூடிய செய்திகள் நிறைய இருக்கும். நிறைய கேட்கிறோம், பார்க்கிறோம், படிக்கிறோம், யோசிக்கிறோம், தூங்குறோம், எந்திரிக்கிறோம், எல்லாமே ஒரு சிலர் மறந்துடுவோம். ஒரு சில விஷயங்கள் நம்ம அனுபவப்படும் படும்போது அது திரும்ப ஞாபகம் வந்துட்டு. அந்த மாதிரி இருக்கிற நேரத்துல எனக்கு ஒண்ணுமே தெரியாது, இது வேண்டவே வேண்டாம், நான் இதை வண்டியை தொட்டாவே எனக்கு அலர்ஜிப்போம் அப்படிங்கிற ஒரு நிலைமையை தாண்டி உங்களையே அந்த வண்டியை செய்ய சொல்லி உங்களுக்காகவே அந்த வண்டியை வர சொல்லி எடுத்து வந்து அந்த ப்ராப்ளத்தை சரி பண்ணி இவ்வளவு தூரம் அதை சரி பண்ணி கொடுத்து அதை நீங்களே சரி பண்ண சொல்லி இவ்வளவு ஒரு விஷயம் உங்க ஆற்றல உங்களுக்கு இருக்க ஆற்றல வெளியே கொண்டு வர்றது மிகப்பெரிய விஷயம் இல்லையா? அதுதான் இந்த ஆனந்தஈஸ்வரனுக்கு நம்ம சேவம் சாய்ந்ததுனால வார்த்தைகள் பேசும்போது எல்லாருக்கும் என்னோட வாழ்த்துக்கள். ஒரு சின்ன ஒரு விஷயம் என்னால அந்த சர்டிபிகேட் இஷ்யூக்கு வர முடியல. ஏன்னா உங்களுக்கு தெரியும், அவங்கள மாதிரி தமிழ்நாடு ஃபுல்லா ஏகப்பட்ட மெக்கானிக்ஸை உருவாக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு வேணா இது புதுசா தெரியலாம், ஆனா எனக்கு இது பழகின விஷயம். இப்ப நான் இந்த ஒரு இடத்துல நான் என்ன பண்ணினேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் நிறைய இடத்துல ட்ரைனிங் கொடுத்த ட்ரைனிங் பயிற்சி பெற்றாங்க. பயிற்சி பெற்றுட்டு அவங்களோட வேலையை பார்க்க ஆரம்பிச்சாங்க. நான் இந்த ஒரு தர்மபுரியில கூட அதை நான் சொன்னேன். அவங்க ஆல்ரெடி ஒரு குரூப் வச்சிருந்தாங்க, அதனால நம்ம அதை பண்ணல. தர்மபுரியிலேயே எனக்கு ஒரு விதை போடணும்னு நினைச்சேன், அவங்க போட்டுட்டாங்க டார்க் பாய்ஸ் அப்படின்னு ஒரு டீம். அப்ப ஏன் சேலத்துலயும் இந்த ஒரு சேலம்ன்றது எனக்கு ஞாபகம் வரல. நம்ம ஏன் இந்த ஒரு விஷயத்த வேற மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் ஒரு உண்மையா மாத்துறதுக்காக ஒரு குரூப் ஆரம்பிச்சேன். ஏன்னா அந்த இதுல ஏதாவது உங்களுக்கு டவுட், இப்ப ஹைடெக் டெக்னீஷியன் குரூப்ன்றது நான் ரொம்ப வருஷமா பண்ணிட்டு இருக்கேன். லேர்னிங் சிஆர்பாம்பேல இருந்து அடுத்த ஸ்டேஜ் வந்துருச்சு. இப்ப ஈவெண்ட் நோக்கி போயிட்டு இருக்கு, அது எல்லாருக்கும் தெரியும். ஆனா அதுல எல்லா ஆசிரியர்களும் இருப்பாங்க. தலைமை ஆசிரியர் கூட சார் இருக்காரு, இளைஞர் இருக்காரு. அப்போ கேள்வி கேட்கறதுக்கு உங்களுக்கு ஒரு சகரமா இருக்கும் அந்த இடத்துல. அப்ப இவங்களை ஒரே ஒரு ஒற்றுமையா ஒரு டீமை மாத்திட்டோம் அப்படின்னா நல்லா இருக்கும் அப்படின்றது அப்படிதான் அந்த டாப் ஸ்டார் அப்படின்றத நான் சொன்னேன் எல்லாருமே. சரி நீங்க சரி ஆரம்பிச்சுக்கோங்க. அதுல டீம் கூட நான் கிடையாது. ஏன்னா நீங்க உங்களோட வாழ்வாதாரத்தை இனிமே நீங்க பாத்துக்கணும். உங்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை வந்தா கூட நீங்களே அதை செய்யணும் அப்படின்றதுக்குதான். ஏன்னா உங்களுக்கு சப்போஸ் குமார் கடையில பாத்தீங்கன்னா எப்பயுமே பிஸியாவே இருப்பாரு. சுந்தரராஜன் கடையில எப்பயுமே பிஸி. அந்த பிஸியா இருக்கக்கூடிய தருணத்துல அந்த ஒரு 2 வண்டியை எடுத்துங்க. யாரும் ஃப்ரீயா இருக்குப்பா, என் கடையில 2 வண்டி இருக்கு, யாராவது எடுத்து பாருங்க, எனக்கு நான் வேலையை நல்லா நீட்டா முடிச்சு கொடுங்க, எனக்கு ஒரு இந்த அமௌண்ட் கொடுத்தா போதும், இல்ல நீங்க வண்டி எடுத்து பார்த்ததுக்கு ஒரு 1000 ரூபாய். இந்த மாதிரி ஒரு ஒற்றுமை பிளஸ் ஸ்பேர்ஸ் இந்த மாதிரி விஷயத்துக்காக தான் அந்த குரூப் ஆரம்பிச்சேன். ஆனா இவ்வளவு தூரம் அது நல்லபடியா கொண்டு போவீங்கன்னு எனக்கு சத்தியமா தெரியாது. அந்த ஒரு இதுலயும் நான் இந்த டாப் ஸ்டார் இருக்கக்கூடிய அந்த குழு நண்பர்கள் நம்ம இந்த சங்கத்துல இணையாம ஒரு சிலர் இருந்தாங்க, வருத்தப்பட்டாங்க. சார் எங்களுக்கு கூப்பிடல, அந்த ஈவெண்ட் ஏதோ சுசுகி ஈவெண்ட்ல கூப்பிடல அப்படின்னு வருத்தப்பட்டதுனால நான் என்ன சொன்னேன், பேசாம இந்த சங்கத்திலே இணைஞ்சிருக்கப்பா அப்படின்னு சொல்லி இப்ப எல்லாத்தையும் கேட்டதுனால சரி அந்த 5 பேர் இன்னைக்கு சேர்ந்த நிகழ்வும் இன்னைக்குதான் ஒரு மிகப்பெரிய நீங்க எல்லாம் மீண்டும் ஒற்றுமையா இருக்கீங்க அப்படின்றது ஒரு உதாரணம். இப்ப நான் இந்த ஒரு விஷயத்த நான் என்ன பெருசா செஞ்சுட்டேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் எதுவுமே செய்யல அப்படின்னு தான் நான் சொல்லணும். ஏன்னா 30 நாளும் உங்களுக்கு நான் பயிற்சி கொடுத்தேன்னா அப்படின்னா பயிற்சி கொடுக்கலன்னு தான் சொல்லணும். அப்படிதானே? பயிற்சி கொடுக்கல உங்களுக்கு பண்ணுங்க அப்படின்னா உங்கள்ட்ட இருக்கக்கூடிய திறமைய லைட்டா தூண்டி விட்டேன். புரியுதுங்களா? தூண்டுதல் மட்டும்தான் பண்ண, வேற ஒன்றும் பண்ணல. உங்கள்ட்ட இருக்கக்கூடிய நாலேஜ கொஞ்சம் எலாபரேட்டா கொஞ்சம் சொல்லி கொடுத்தேன், அவ்வளவு, வேற ஒன்றும் கிடையாது. ஏன்னா உங்கள்ட்ட எல்லாத்துலயுமே அந்த திறமை இருக்கு. புரியுங்களா? அதுவும் சேலத்துல பாத்தீங்கன்னா நான் கொஞ்சம் அதிகமா தூண்டிட்டேன் அந்த ஒரு விஷயம் தான். ஏன்னா அது என்னன்னா மிகப்பெரிய லெவல்ல உருமாறி இருக்கு. புரியுங்களா? அது உருமாறதுக்கு காரணம் நாங்க நீங்க எல்லாரும் தான், உங்களோட ஒற்றுமை மட்டும்தான். ஓகேயா? என்னைக்குமே இந்த மாதிரி ஒரு பேக் போனா இருக்கக்கூடிய சங்கத்துல இருக்கக்கூடிய நிர்வாகிகள் எப்பயுமே துணையா இருக்கும்.
ஏன்னா எனக்கு இந்த ஒரு இது வந்து இப்ப நான் வந்து இப்ப சேலத்துல எடுத்துட்டேன்னா அடுத்து தென்காசி, ராஜபாளையம், ராம்நாடு இப்படி போயிட்டே இருப்பேன். இது வந்து என்னோட பயணம். எல்லாரும் என்னைய வந்து என்னவா பாக்குறீங்க, என் ஒர்க் ஷாப்ல என்னை என்னவா பாக்குறீங்க, மெக்கானிக்கா பாக்குறீங்க. ஓகேடா, அதுக்கு முன்னாடி நான் என்னவா இருந்தேன் தெரியுமா? நான் ஆக்சுவலா மெக்கானிக்கே கிடையாது. மெக்கானிக் வந்து ஒரு போர்வை தான். எல்லாரும் மெக்கானிக்கா நினைச்சுட்டு எங்களை வந்து எல்லாம் ஒரு போட்டி போட்டு பண்றாங்க. அது வரவே இருக்கு. அது வந்து இல்லைன்னே சொல்ல. ஆக்சுவலா நான் மெக்கானிக்கே கிடையாது. நான் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்ல வந்து டொமைன் ஸ்கில் ட்ரைனர். ஓகேங்களா, அந்த டொமைன் ஸ்கில் ட்ரெயினரா மாறுறதுக்கு என்னோட ஒய்ஃப் தான் காரணம். நான் வந்து ஒரு போர்ஸ் மோட்டார்ஸ்ல ஜெனரல் மேனேஜரா இருக்கும்போது மென்டல் ப்ரெஷர் ஜாஸ்தி. 70,000 சம்பளம். டெய்லி வந்து ஒய்ஃப்ட வந்து போகாம என்னமோ கோடிக்கணக்கான இதை வந்து வருவாய் நான் வந்து பார்த்து கணக்கு கொடுத்து உடனே சாவி ஒப்படைக்கிறதுக்குள்ள 10 மணி ஆயிடுச்சு. திரும்ப காலையில 7:30 மணிக்கு சாவியை வாங்கிட்டு திரும்ப கடையை ஓப்பன் பண்ணி வரவு செலவெல்லாம் பார்த்து காலி அந்த மாதிரி அதெல்லாம் தாண்டி ஒரு 3.5 வருஷம் தாக்கு பிடிச்சேன். ஆனா ஹெல்ப்பரா தான் நான் வந்து உள்ள போனேன். ஆட்டோமொபைல் ஃபீல்ட்ல வந்து பாத்தீங்கன்னா சாதாரண ஹெல்ப்பர். என்னோட என்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு வேகம், என்கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஒரு வெறி, உங்களுக்கெல்லாம் வந்து கத்துக்கணும்னு ஆர்வம் இருக்குல்ல. என்கிட்ட வந்து எப்படி இருந்துச்சுன்னா வெறியா இருந்துச்சு. எப்படி வெறியாச்சுன்னா, நான் டிப்ளமோ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சேன். ஆட்டோமொபைல்ல செலக்ட் பண்ணேன். செலக்டிவ் வந்து ஆட்டோமொபைலா எடுத்தா எனக்கு பல கேள்விகள். பிஸ்டன், ரிங்ஸ், கார்பரேட்டர் எப்படி, அதுல வந்து நாங்க படிக்கும்போது சோலெக்ஸ் கார்பரேட்டர் எனக்கு எந்த ஒரு அனுபவம் கிடையாது. நான் ஏன்னா 98ல நான் வந்து ஃபீல்டுக்குள்ள போறதுக்கு நான் வந்து 96ல இருந்து டிப்ளமோ படிச்சுட்டு இருக்கேன். படிச்சு முடிச்சுட்டு வெளியில வந்தோடனே எனக்கு ஆட்டோமொபைல் மேல பயங்கர இன்ட்ரெஸ்டா என்ன வெறித்தனம். ஒரு ஓனர்கிட்ட போய் நான் வந்து சுஜி ஆட்டோல ஃபர்ஸ்ட் மதுரையில பஜாஜ் ஷோரூம், பெரிய ஷோரூம், அதுலதான் என்னோட வேலைக்கு நான் ஃபர்ஸ்ட் போறேன். நீ என்னவா வர்றேன் அப்படின்னா, சூப்பர்வைசரா போறியா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. இல்ல சார், நான் ஹெல்ப்பரா போறேன்னு சொல்லி அவர் ஓனர் மேனேஜர் பார்த்தாரு. அப்ப 96லாம் வந்து ஒரு இன்ஜினியர் படிப்பு. அப்பெல்லாம் வந்து வீக்கு யாரும் போக மாட்டாங்க. ஏன்னா அது அதை விட பெரிய படிப்பு. புரியுதுங்களா? அதெல்லாம் படிச்சுட்டு இன்னைக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா ஊரு டிப்ளமா, அது பி மதிப்பே இல்லை. அப்ப நீ எப்படிப்பா வந்து ஹெல்ப்பரா போவ? இல்ல சார், எனக்கு கத்துக்கணும்னு விருப்பம் இருக்கு. என் நண்பர்கள் எல்லாம் சொன்னாங்க, ஹெல்ப்பரா போனா நிறைய கத்துக்கலாம், சூப்பர்வைசரா போனா ஜாப் கார்டு போடுறது மட்டும்தான் வேலை அப்படின்னாங்க. அப்புறம் நான் வந்து என்ன பண்ணேன், ஹெல்ப்பரா வந்து வாட்டர் வாஷ்ல இருந்து ஆரம்பிச்சேன். டெய்லி ஒரு நாளைக்கு 150 வண்டி வரும். வண்டி அப்படியே சார்ஜ் படுக்க போட்டு ஃபுல்லா வந்து அடிக்க வைப்பாங்க. ஃபுல்லா கத்துக்கிட்டேன். அப்புறம் பிடிஐ டிபார்ட்மெண்ட் ஒன்று உள்ள இருந்துச்சு. அங்க வரிசையா வண்டி இருக்கு. எடுத்து பார்த்தா ஒரு 1000கணக்கான வண்டி. எல்லா வண்டியும் தொடச்சி பெட்ரோல் தொடச்சி வண்டியை பிடிஐ பார்த்து பெட்ரோல் போடணும். புரியுதுங்களா? அப்படிலாம் வந்து நான் சின்ன சின்ன லெவல்ல இருந்து என்னோட வெறி. அப்ப வந்து இந்த கேசவன் மாதிரி ஒரு பையன் வந்து அங்க இருப்பான் பிடிஐல. நான் வந்து அப்ப எனக்கு ஸ்பேனர்னா என்னன்னு தெரியாது. எல்லாமே நாங்க வந்து சும்மா என் லைஃப்ல நடந்த விஷயத்துக்கு சொல்றேன். அப்ப கேசவன் வந்து மிகப்பெரிய டேலண்ட் இப்போ மாதிரி. புரியுதுங்களா? அப்ப அந்த பையன்ட்ட வந்து நான் வந்து தொழில் கத்துக்கணும். அந்த இடத்துல எனக்கு சொல்லிக் கொடுக்குற இடத்துல ஒரு 2-3 பேர் இருந்தாங்க. அருள் மாதிரி ஒரு பெரிய ஒரு பார்த்தாலே ஒரு கம்பீரமா இருக்குல்ல. மணி பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பீச்லயே வந்து அவர்கிட்ட பாக்குறது பேசுறதுக்கு எனக்கு பயம். அதனால சின்ன பையனா இருந்தது கேசவன் மட்டும்தான். அவர்கிட்ட போய் அண்ணன், நீங்க வந்து சின்ன என்னை விட வயசு கம்மி, அண்ணன் எனக்கு சொல்லிக் கொடுக்குறேன் அப்படின்னு. ஏன்னா அப்ப வேற வழி இல்ல, அவன் இருக்கிற டேலண்ட நான் வந்து வாங்கணும்ல. அப்படிதான் வந்து நான் அந்த பையன்கிட்ட கேட்டு அந்த விஷயத்த கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கிட்டு அடுத்து பிடிஐல இருந்து மெக்கானிக்கா மாறி, மெக்கானிக்ல இருந்து அங்க அந்த பெய்டு சர்வீஸ் வண்டியில வைப்பாங்க. அதுல இப்படியேதான் என்னோட வளர்ச்சி வந்துச்சு. ஆனா என்ன கொஞ்சம் ஸ்பீடா போயிடுச்சு. மெக்கானிக்ல இருந்து டக்குன்னு திரும்ப சூப்பர்வைசரா போட்டாங்க. அப்புறம் கஸ்டமர் ரிலேஷன் மேனேஜரா போட்டாங்க. அங்கெல்லாம் என்ன நடந்துச்சு தெரியுமா? அங்க என்ன நடந்ததுன்னு சொல்றேன். இப்போ உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னு நீங்க யாரை போய் பாப்பீங்க? இந்த சங்கத்துல ஏதாவது ஒரு பிரச்சனை யாரை போய் பாப்பீங்க? யாரை பாப்பீங்க? இல்ல அவங்கள பாப்பீங்க? அல்ல இப்படி வருவீங்க. அந்த ஒரு விஷயம் தான் அங்கேயும் நடந்தது. ஒவ்வொருத்தருக்கும் பிரச்சனை. வேலை வாங்குறது, இன்சென்டிவ் சரியா கொடுக்கறது இல்லை. ஏன்னா வந்து குழம்பாயி நான் வந்து இந்த மாதிரி மீட்டிங் போட்டு அவங்க சார் நல்லா தானே வேலை பாக்குறாங்க, அவங்களுக்கு ஏன் இன்னைக்கு இன்சென்டிவ் கொடுக்கல அப்படின்னு சொல்லி மேனேஜர் எதிர்த்து கேட்பேன். நீ யாரோட சூப்பர்வைசர் என்னை எதிர்த்து கேட்கறது அப்படின்னு. நான் மட்டும் சர்வீஸ் மேனேஜரா இருந்தா இதெல்லாம் நடக்கிறது வேற, எல்லாமே செஞ்சு கொடுப்பேன் அப்படின்னு. அந்த இடத்துக்கு நான் டக்குன்னு மாறினேன்.
சர்வீஸ் மேனேஜர் இருந்தவன எந்த ஒரு விஷயத்தையும் வந்து கேள்வி கேட்பாங்க, ஆனா இன்சென்டிவ் வந்து வாங்கி கொடுக்கறதில்ல. அதே மாதிரி அவரும் செய்யல. அவரை நான் எதிர்த்து கேள்வி கேட்டேன், இதுக்கு அதிகாரம் வந்து ஜெனரல் மேனேஜர் தான் கொடுக்கணும் அப்படின்னு. ஜெனரல் மேனேஜர் கேட்டா, சார் சர்வீஸ் மேனேஜர் நீங்க பாத்துக்கோங்க, அவர் என்ன சொல்றாரு கேட்டுக்கோங்க. அது இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, நான் வந்து ஜிஎம்ஆ இருந்தா உங்களுக்கு எல்லாமே வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அதே மாதிரி போஸ்ட் பட்டாசுல ஜெனரல் மேனேஜர் ஆனேன். இது எல்லாமே என் வாழ்க்கையில இருந்து நான் எப்படி பார்த்தேன்னா, இவ்வளவு தூரம் நான் வந்து எப்படி உயர்ந்தேன்னு எனக்கே தெரியல. போஸ்ட் மோட்டார்ஸ்ல ஜெனரல் மேனேஜரோட பதவி தான் என்னோட லாஸ்ட் பதவி. அதுக்கப்புறம் பதவி உயர உயர மனைவி வந்துச்சு, ஆனா எனக்கு டென்ஷன் ஜாஸ்தி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் திரும்ப பழைய ஞாபகம் டென்ஷன் ஆகும்போது என்ன யோசிப்போம், பழைய விஷயங்கள் யோசிப்போம். அதான் வந்து எப்படி கடந்து வந்த பாதை அப்படின்னு. அப்ப நான் இன்னும் ஆட்டோமொபைல முழுமை அடையல, அப்ப நான் திரும்பவும் நான் கத்துக்கணும் அப்படின்னு சொல்லி அப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கத்துக்கிற ஸ்டேஜ்ல தான் நான் இருந்தேன். சாருக்கே தெரியும், சார்ட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு நான் வந்து தெரிஞ்சிருக்கேன். ஒவ்வொரு விஷயத்தையும் சார் மாதிரி இருக்கக்கூடிய பெரிய பெரிய ஆசிரியர்கள் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. அப்ப நான் கத்துக்கிட்டு இந்த அளவுக்கு நான் முன்னேறி இருக்கேன்னா, நான் மட்டும் முன்னேறாம உங்க எல்லாரையும் முன்னேற வச்சுக்கிட்டு இருக்கேன். அதுக்குதான் வந்து அந்த லேர்னிசி ஆட்டோமொபைல் ஹைடெக் டெக்னீஷியன் குரூப். அப்பெல்லாம் வந்து என்னை எப்படி பார்த்தாங்கன்னா, என்ன ஒரு ஆரம்பிச்சு சங்கம்லாம் ஆரம்பிச்சு எல்லாத்தையும் இழுத்துருவாரு அப்படின்னு. அப்படிலாம் நடந்து நான் வெளியில வந்து இன்னொரு சங்கத்துல சாருக்கு தெரியும் நினைக்கிறேன். மாற்று சங்கத்துல இருந்து எங்களுக்கு ஒரு அப்படியே சங்கத்தை அப்படியே அரவணைச்சு கூட்டு போயிடுவாரு அப்படின்ட்டு அதெல்லாம் ஒரு பெரிய ப்ராப்ளம் வந்துச்சு. ஆனா நான் அன்னைக்கு எப்படி இருந்ததோ இதே மாதிரிதான் இன்னைக்கு இருக்கேன். என்னைக்குமே வந்து ஆசிரியரோட பணி வந்து மிக சிறந்தது. அதை யார் ஒருத்தர் கரெக்டா செய்யறாங்களோ அவங்களுக்கு அந்த ரெகக்னைசேஷன் வந்து கிடைக்கும். அந்த ரெகக்னைசேஷன் எப்படி கிடைக்கும் அப்படின்னா, நீங்க சம்பாதிச்சு நீங்க இந்த ஒரு ஒற்றுமையா மாறுறீங்க பாத்தீங்களா. எந்த ஒரு ஈவெண்ட்டுக்கு போனாலும் சேலத்துல வந்து சார் சூப்பரா பண்ணி கொடுத்தாங்க சார், பக்காவா எல்லாம் சம்பாதிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சார் வந்து எல்லாத்துக்கும் சொல்லணும். அந்த ஒரு விஷயத்த மட்டும் நீங்க எப்பயுமே செய்யுங்க. நான் வந்து ஒன்லி அந்த திரி எரிகிறதுக்கு உண்டான தூண்டுகோலா தான் இருந்திருக்கேன், தீக்குச்சியா தான் இருந்திருக்கேன். அதாவது அதே அதான் என்னோட வேலை. சரிங்களா, உங்கள்கிட்ட ஆல்ரெடி டேலண்ட் இருக்கு, டேலண்ட் இன்னும் மேலும் மேலும் கொடுக்கறதுக்கு சார் பாத்தீங்களா ஒரு சின்ன ஒரு ஸ்பீச் தான் கொடுக்க சொன்னாங்க, பயங்கர ட்ரைனிங்கே கொடுத்தாரு. எதிர்பார்க்கவே இல்லை, நானும் அதில் கத்துக்கிட்டேங்க. சரிங்களா, அந்த மாதிரி ஆசிரியர்கள்லாம் இருக்கும் போது இன்னும் நீங்க உங்களோட வாழ்க்கை வந்து மேலும் மேலும் உயர்றதுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேன். இந்த ஒரு தருணம் வந்து உங்க வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு தருணம். ஏன்னு கேட்டா, இந்த ஒரு சர்டிபிகேட் வந்து பாத்தீங்க அப்படின்னா 2 சர்டிபிகேட், ஒண்ணு இல்ல 2. ஒண்ணு வேணா ஒண்ணு ஃப்ரீன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இது நீங்க வாங்கினீங்கன்னா இது ஃப்ரீ. இதுனா என்னது, மினிஸ்ட்ரி ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட். இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட் சர்டிபிகேட் வந்து கொடுக்கணும் அப்படின்னா நீங்க வந்து அந்த 30 நாள் பயிற்சியை வந்து முழு நேர பயிற்சியா நீங்க கத்துக்கணும். இந்த ஸ்கீமே வந்து என்னன்னா, இது NARQ கோர்ஸ் 0014. இதுதான் இந்த டூ வீலர் மெக்கானிக்கோட கோர்ஸ் கோடு. த்ரூ அவுட் இந்தியால இதுதான், இந்த சர்டிபிகேட் தான். இந்த கலர் மாறாது, எதுவுமே மாறாது, இது மட்டும் மாறும். ஏன்னா இந்த பேங்கோட லோகோ மட்டும் மாறும், இந்தியன் பேங்க், கனரா பேங்க் அந்த மாதிரி மாறும். ஆனா இது வந்து த்ரூ அவுட் இந்தியா ஃபுல்லா இதே ஸ்ட்ரக்சர் தான், என்னைக்கும் மாறாது. ஒவ்வொரு மெக்கானிக்கும் ஒவ்வொரு நம்பர் இருக்கு, ஒவ்வொரு மெக்கானிக்கும் ஒவ்வொரு ஸ்கேனர் கோடு இருக்கு. சரிங்களா, இந்த ஸ்கேனரை பாத்துட்டீங்கன்னா அந்த சர்டிபிகேட் வந்து எங்கேயுமே பாத்துக்கலாம். லேமினேட் மட்டும் பண்ணிடாது. இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட் வந்து கொடுக்கறதுக்கு எனக்கு கூட அதிகாரம் கிடையாது. இந்த சர்டிபிகேட்டை நான் கையெழுத்து போடுறதுக்கு எனக்கு கூட அதிகாரம் கிடையாது. ஏன்னா இதுல வந்து என்ன போட்டு பாருங்க, சிக்னேச்சர் போட்டு டாக்டர் ஜே ஜோசப் ஆனந்தராஜ். இந்த டாக்டர் ஜோசப் ஆனந்தராஜ் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, எனக்கு வேலை கொடுக்கக்கூடிய அதிகாரி. இப்ப நான் வந்து இப்போ ஒரு இடத்துல போய் நான் ட்ரைனிங் கொடுக்கணும்னா அவங்கதான் எனக்கு வந்து இந்த இடத்துல வந்து அசிஸ்டன்ட் முடிஞ்சு நீங்க அங்க போய் அசிஸ்டன்ட் பண்ணி நீங்க சைன் பண்ணி எனக்கு அந்த ரிப்போர்ட் கொடுங்க. 5A 3A அப்படின்னு சொல்லி 2 ஃபார்ம் இருக்கு. 1A 2A 3A 5A. இந்த 4-5 ஃபார்ம் நான் வந்து ரெடி பண்ணி கொடுக்கணும். நீங்க எப்படி கத்துக்கிட்டீங்க, உங்களுக்கு வந்தாங்களா ஃபைனலா வெளியூர் வந்தாங்கல்ல, அந்த ஒரு இதுக்கு மட்டும்தான் அந்த எனக்கு வந்து அதிகாரம். நீங்க பாஸ் பண்ண வைக்கிறது, ஃபெயில் பண்ண வைக்கிறதுக்கு எனக்கு தான் அதிகாரம் இருக்கு, பாஸ் பண்ண வைக்கிறதுக்கு எனக்கு அந்த ஒரு இடத்துல மட்டும்தான் நீங்க பவர். வெளியில இருந்து வந்தாங்களா ஜட்ஜ் பண்றது, நீங்க கூட பயந்தீங்கல்ல, நம்ம பாஸ் பண்ணிடுவோமா இல்லையா, பரிச்சைன்றாங்க இதுன்றாங்க. அப்ப இதுக்கு வந்து எவ்வளவு வேலை இருப்பாரு, அந்த நேரத்துல எப்படி உணர்ந்தீங்க நீங்க? அப்ப நம்ம கஷ்டப்பட்டு நம்ம அந்த பரீட்சை எழுதி அவரு பாஸ் பண்ணி கையெழுத்து போட்டு உங்களுக்கு சர்டிபிகேட் வந்து நாங்க எழுத்து போடணும். புரியுதுங்களா, எனக்கு அந்த ரைட்ஸ் கிடையாது. ஏன்னா இந்த ஒரு சர்டிபிகேட் உங்கள்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா நீங்க டைரக்டா பேங்க்ல போய் லோன் கேட்கறதுக்கும் உங்களுக்கு
சென்ட்ரல் கவர்மெண்ட் போய் ஏதாவது ஸ்கீம் வந்தா கூட நீங்க வந்து எடுத்து செய்யறதுக்கும் உங்களுக்கு இது யூஸ் ஆகும். இப்போ பாத்தீங்கன்னா கோடிக்கணக்கில் வந்து இது லோன் வந்து கொடுக்கறதுக்கு கவர்மெண்ட் வந்து ரெடியா இருக்கு. ஆனா நீங்க போய் அப்ரோச் பண்ண மாட்டீங்க. இந்த சேலத்துல நீங்களே ஒரு பெரிய டீலர்ஷிப்பா எல்லாம் சேர்ந்து ஒரு 5 பேர் சேர்ந்து ஒரு பெரிய டீலர்ஷிப் மாதிரி எடுங்க. நீங்க யாரு எந்த டீலர்ஷிப்புமே ஒழுங்கா மெக்கானிக் சப்போர்ட் பண்ண மாட்டாங்கன்னா நீங்க எடுத்து அதை சப்போர்ட் பண்ணுங்க. புரியுதுங்களா? இது வந்து இந்த சர்டிபிகேட் வந்து உங்களுக்கு பேங்கே கொடுக்கறதுனால லோனுக்கு வந்து 100% தருக்கும் கேரண்டி. அப்ப சென்ட்ரல் கவர்மெண்டே உங்களுக்கு வந்து சர்டிபிகேட் கொடுத்துட்டாங்க. நீங்க ஒரு 2 வீலர் மெக்கானிக்னு 2 வீலர் மெக்கானிக்னே போட்டு கொடுத்துறாங்க. ட்ரைனிங் கிடையாது, 2 வீலர் மெக்கானிக். நம்ம அதுக்கப்புறம் டெக்னீஷியன் அப்படிலாம் வேற வேற சொல்லிக்கலாம். ஆனா மெக்கானிக்ன்ற ஒரு பேர் வாங்குறதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் உங்களுக்கு பேர் கொடுக்கறதுக்கு எவ்வளவு நாள் ஆச்சு அப்படின்னு பாருங்க. நீங்க அந்த ஒற்றுமையா அந்த 30 நாள் நீங்க வந்து வரல அப்படின்னா கண்டிப்பா சர்டிபிகேட் வந்திருக்காரு. புரியுங்களா? ஃபர்ஸ்ட் நான் வந்து திருவாக்கர் சார் எனக்கு தெரியாது யாரும். எனக்கு சசிகுமார் சார் மூலியமா சண்முகம் சார் பழக்கம். சண்முகம் சார் முன்னாடி இருந்து எங்கிட்ட ட்ரைனிங் எல்லாம் கூப்பிடுவாங்க, நாங்க பண்ணிட்டு இருக்கோம். ஆனா இந்த ஒரு 2 வீலருக்கு வந்து நம்ம போய் பேசும்போது முழு நேரம் யாரும் வரமாட்டாங்க அப்படின்னு தான் வந்து நிறைய பேர் சொன்னாங்க. சார்ட்ட கேட்கும் சார் 30 நாள் தான் வரமாட்டாங்க ஆனந்தி அப்படின்னு சொல்லிட்டு நான் திரும்ப போய் பேங்க்ல போய் பேசி 30 நாளை வந்து பாதியா நம்ம வந்து பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பேங்க் மேனேஜர்கிட்ட பேசி உங்களுக்காக நான் அதை ஆஃப் டேவா மாத்தினேன். புரியுதுங்களா? போய் பேங்க்ல போய் பாத்தீங்கன்னா முழு நேரம் பயிற்சி ஓடிக்கிட்டே இருக்கு. காலையில 10ல இருந்து 5 மணி வரைக்கும் உங்களுக்காக அது ஆஃப் டே. இன்னமும் சொல்ற ஆஃப் டே கிடையாது, ஃபுல் டே தான். அந்த ஆஃப் டே உங்களுக்கு ஒர்க் ஷாப்ல வந்து ட்ரைனிங் அப்படின்னு சொல்லி நான் வந்து அந்த மேடம்கிட்ட பேசி நான் வந்து உங்களை வெளியே கொண்டு வந்திருக்கேன். ஏன்னா இது வந்து வேற யாரும் செய்வாங்களா அப்படின்னா முடியாது. ஏன்னா இதை ஏன் வந்து நான் உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு ஒரு கேள்வி வரும். இப்ப படிச்சுட்டு வேலை இல்லாம இருக்காங்களா, காலேஜ்ல அவங்களுக்காக தான் இந்த ட்ரைனிங். நல்லா புரிஞ்சுக்கோங்க, யாருக்காக? அவங்களுக்காக தான் ட்ரைனிங். அவங்களோட வாழ்வாதாரத்தை உயர்த்துறதுக்கு தான் இந்த ஊரக சுய வேலை வாய்ப்பு பயிற்சி நிறுவனம் வந்து இருக்கு. இந்த ஊரக சுய வேலை பயிற்சி நிறுவனம் வந்து என்னைய வந்து இன்னைக்கு எனக்கு கொடுத்துருக்காங்க. இந்த சர்டிபிகேட் கொடுக்குறது அப்படின்னா நான் ரொம்ப கஷ்டப்படுறேன். அவங்களுக்கு முதல் நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா அவங்க இல்லைன்னா நான் இல்லை. புரியுதுங்களா? த்ரூஅவுட் தமிழ்நாடு ஃபுல்லா எனக்கு வந்து இந்த ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. இந்த வாய்ப்பை உங்களுக்கு நான் வந்து கொடுக்குறேன். ஒரு மெக்கானிக் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா மெக்கானிக்கோட வாழ்வாதாரம் உயர்றது மூலியமா அது வந்து சங்கத்துக்கு பெருமை. புரியுதுங்களா? ஏன் வந்து நீங்களும் நிறைய ட்ரைனிங் எல்லாம் போயிருக்கீங்களா? எத்தனையோ ட்ரைனிங் போயிருக்கீங்களாப்பா? உங்களுக்கு சர்டிபிகேட் கிடைச்சா? அந்த சர்டிபிகேட் கிடைச்சா கூட அது ஒரிஜினல் கிடையாது. ஏன்னா அதுல அது நானே கொடுத்தாலும் சரி, வேற யார் கொடுத்தாலும், திருநாகர் சார் கொடுத்தாலும் சரி, சார் கொடுத்தாலும் சரி, அது வந்து வேல்யூ கிடையாது. ஆனா அதுல இந்த சர்டிபிகேட்ல மினிஸ்ட்ரி ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட் அப்படின்னு இருந்துச்சுன்னா அதுதான் ஒரிஜினல். கொடுக்கலாம் சர்டிபிகேட், நானும் கொடுக்கலாம். ஹைடெக் டெக்னீஷியன் குரூப் பெருமையுடன் வழங்கும் B6 பயிற்சி சர்டிபிகேட், ஒரு நாள் பயிற்சி, 6 நாள் பயிற்சி கொடுக்கலாம். இத்தனை வருஷம் 5 வருஷம் நம்ம கடந்துட்டு உங்களுக்கு சர்டிபிகேட் கொடுக்கலாம். ஆனா எனக்கு அது விருப்பம் இல்லை. ஏன்னா எனக்கு வந்து உங்க எல்லாருக்கும் உங்களை மாதிரி த்ரூஅவுட் இந்தியாவில் இருக்கு, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை சங்கத்துக்கும் என்னால முடிஞ்ச சர்டிபிகேட், இந்த சர்டிபிகேட் வாங்கி கொடுக்கணும்தான் என்னோட ஆசை. ஓகேங்களா? சார் வந்து என்ன பொறுப்புல இருக்காங்க, மாநில பொருளாளராக இருக்காங்க. எங்க போய் கேட்டாலும் எனக்கு வந்து அந்த ஒரு சின்ன விஷயத்தை மட்டும் எனக்கு பண்ணிட்டு தான் போகும். அங்கங்க ஒரு 30 பேர் 35 பேர். ஏன்னா அவங்க ஒண்ணும் இல்ல, உங்களோட சேர்ந்து ஒரு 10 பேரை வந்து பேங்க்ல இருந்து ஒரு 10 பேர் வர்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸ்டூடெண்ட்ஸ் உட்கார வச்சுட்டாங்கன்னா நீங்க உங்க கறி என்ன ஆகும் தெரியுமா? என்ன ஆகும் சொல்லுங்க? 3 பேரும் வந்து அப்ப அவனுக்கு முழுசா சொல்லி கொடுக்கணும். அவனுக்கு என்ன சொல்லி கொடுக்கணும்? முழுசா சொல்லி அவங்களுக்கு என்ன எடுத்தேன் பேசிக் எல்லாரும் எடுத்தா ஸ்ட்ரைட்டா B6 தான். நெத்தி எளிதான் டைரக்டா. புரியுதா? B6ல உங்களுக்கு எந்த டவுட்டும் வரக்கூடாதுன்னு அவங்களுக்கு வேற அணி வேற சொல்லி கொடுத்தாச்சு. என்கிட்ட இருக்கக்கூடிய அத்தனை விஷயத்தையும் சொல்லி மறக்கவே மாட்டேன். அது ஒரு சிலருக்கு வந்து கொஞ்சம் இதா இருக்கு சார், கொஞ்சம் கொஞ்சமா மனசு பார்த்து சொல்லி கொடுங்கன்னுவாங்க. அது என்னோட ரத்தத்திலேயே அந்த மாதிரி இல்ல. அது ஓப்பனா எங்க அம்மா எனக்கு சொல்லி கொடுத்த ஒரு இது. மற்றவங்களுக்கு உன்னால முடிஞ்ச விஷயத்த செய். சாவு எனக்கு அடிக்கடி நேரம் அவனுக்கு எது சரின்னு மட்டும் செய்யாது அப்படின்னு ஒரு இளைஞர் சார். சார்ட்ட கேட்டா சார் இதை எப்படி சார் செய்யலாமா? அதுதான் இன்னைக்கு நிறைய ஏன்னா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அதை நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன்ல. இப்ப நான் சாருக்கு வந்து அவர் சார் சொன்ன விஷயம் எனக்கு ப்ரூஃப் ஆயிடுச்சு.
உங்களுக்கு எது செய்யுதுன்னு உங்களுக்கு சரியின் படல செய்யுங்க. ஃபியூச்சர் வந்து அது உங்களுக்கு நல்லதா இருந்துச்சுன்னா அந்த ரிஃப்ளெக்ஷன் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னாரு. இன்னைக்கும் வந்து நான் வந்து ட்ரைனிங் கொடுத்துட்டு தான் இருக்கேன். அன்னைக்கும் நான் ட்ரைனிங் கொடுத்துட்டு தான் இருக்கேன். புரியுதுங்களா? ஆனா இன்னைக்கும் வந்து நான் ஆசிரியரா தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். உங்களோட நண்பர்களா இருக்கணும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு லைட்டா வந்து அந்த தீக்குச்சி மாதிரி ஒரு தூண்டி விடணும். அவ்வளவுதான். பேசிக்ஸ்ல ஒரு அறிவு பசியை தூண்டணும். நீங்க அந்த பசியை வந்து தூண்டிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், பெரிய விஷயம். புரியுங்களா? எல்லாமே வந்து சால்வ் ஆயிடும். புரியுங்களா? இன்னும் நிறைய இருக்கு. புரியுங்களா? இப்ப சென்சார் தான் சொன்னார்ல, ஒரு சென்சார் சொன்னார்ல, அது முக்கியமான ஒரு சென்சார் வந்து பாத்தீங்கன்னா இஓடி. இப்ப இஓடி டெம்பரேச்சர் தப்பான வேல்யூ மாறுச்சுன்னா பிரச்சனை வரும்ன்றது உங்களுக்கு தெரியும். அதே இல்ல ஐஐடி தப்பான விஷயம் வந்து வந்திருக்கு தெரியுமா? சமீபத்துல பார்த்தா நிறைஞ்சிட்டேன். 140 டிகிரி டெம்பரேச்சர் ஐஐடி. அப்ப எப்படி இருக்கும் பாருங்க. அந்த பாம்பு எனக்கே யோசிக்கும், எப்படி 140 டிகிரி டெம்பரேச்சர் எப்படி எல்லாம் மாறும்? சிந்திக்க வைக்கிறாங்கள. அப்ப சிந்திக்க வைக்கும் போது உங்களோட மெக்கானிக் மைண்ட்ல வந்து நீங்க கலட்டுவீங்க, மாட்டுவீங்க. ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு மேல திங்க் பண்ண முடியாது. திங்க் பண்ண நினைச்சீங்கன்னா ரொம்ப ஓரமா வச்சிருப்பாங்க, பாத்துக்கலாம். இப்படிதான் நிறைய வருஷம் வண்டி ஓரமா நிக்கிறது. தயவு செய்து எல்லா கஸ்டமரையும் ரோட்ல வந்து நிக்க வைக்காது. நீங்க நான் கார்த்திகை கடையில வந்து சொல்லிட்டு வந்தேன். இவரு எஸ்ஆர் சுந்தரராஜன் கடைக்கு யார் யாருக்கு கடைக்கு போனீங்களோ ஒர்க் ஷாப் எப்படி வைக்கணும்ன்றதுலாம் அப்பவே சொல்லி கொடுத்துருக்காங்க. புரியுங்களா? நீட்னஸா வச்சுக்கோங்க. கஸ்டமர் வண்டியை தயவு செய்து கொடுத்துருங்க. உங்களுக்கு 10,000 கொடுத்துருமா, 2,000 வாங்கிட்டு கூட கொடுத்துருங்க. உங்களுக்கு இடம் காலியாயிடும். புது புது வண்டிகளை வந்து எடுங்க. இந்த மாதிரி பிரச்சனைக்குரிய வண்டிகள் எல்லாம் வரும்போது உங்க குரூப்லயே கேளுங்க. ஓகேங்களா? அவங்க குரூப்லயே ஆசிரியர் சார் இருக்காரு, உங்களுக்கு என்ன ஹெல்ப் பண்ணாலும் பண்ணுவாங்க. இப்ப நீங்க ஒண்ணும் இல்லை, நீங்க கேட்கவே இல்லைல்ல சொல்லி கொடுத்தாங்க. அப்ப கேட்டா எவ்வளவு சொல்லி கொடுப்பாரு. சரிங்களா? அந்த ஒரு விஷயத்த எடுத்து பண்ணுங்க. நீங்க இதே ஒற்றுமை இன்னும் அடுத்தடுத்த ட்ரைனிங் வந்து வரணும். ஓகேங்களா? அடுத்த இன்னொரு டாப் ஸ்டார் நான் வந்து உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேன். ஏன்னா உங்களை மாதிரியே நான் எல்லாத்தையும் உருவாக்கணும்ன்றதுதான் என்னோட ஆசிரியர் பணி. நான் அதை வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுக்காம உங்களுக்கு கொடுக்கறதுக்கு காரணம் வந்து என்னன்னா, நான் வந்து மெக்கானிக்ஸ்க்கு ட்ரைனிங் வந்து போக மாட்டேங்குது முதல்ல மாதிரி. இப்ப நான் வந்து யோசிச்சது என்னன்னா, மெக்கானிக்ஸ்க்கு நம்ம அந்த ட்ரைனிங்கை நம்ம மாத்தி கொடுத்தா என்ன? இப்ப எனக்கு சம்பளம் வந்து யாரு கொடுக்குறா? பேங்க் வந்து கொடுக்குறது. அப்ப நான் போய் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எடுத்தாலும் அதே சம்பளம் தான், மெக்கானிக் எடுத்தாலும் அதே சம்பளம் தான். நான் வந்து அதை உங்களுக்கு நான் வந்து வாய்ப்பு புரியுதுங்களா? இதுல வந்து நான் வந்து எனக்கு தான் சம்பளம் கிடைக்குது, எது நான் பேசாட்டுக்கு நான் எப்பயும் போல என்னோட வேலையை பார்த்து போயிடலாமே அப்படின்னு நான் ஏன் மெனக்கிடுறேன்னா, உங்களோட வாழ்வாதாரம் உயர்ந்துச்சுன்னா என்னோட வாழ்வாதாரம் உயர்ந்த மாதிரி. புரியுதுங்களா? புரியுதா உங்களுக்கு? புரியுது. நான் வந்து இன்னைக்கும் வந்து நான் கோடி கோடியா சம்பாதிக்கல. என் கடையை பாத்தீங்கன்னா இன்னும் சின்னதா தான் மனசளவுல நான் உயர்ந்துட்டே இருக்கேன். புரியுதுங்களா? நிறைய பேர் பாப்பீங்க, என் கடை இன்னமும் அதே மாதிரிதான் இருக்கு. என் கடையை டெவலப் பண்ணல, உங்களோட கடையை ஃபுல்லா டெவலப் பண்ணிட்டு இருக்கேன். ஹைடெக்கா மாத்திருக்கேன். அதனாலதான் இன்னைக்கும் வந்து ஹைடெக் டூ வீலர் ஹைடெக் டெக்னீஷியன் குரூப்னு வச்சிருக்கிறதுக்கு காரணமே வந்து என்னோட ஒய்ஃப் தான். உங்க பேரை வந்து ஹைடெக் டெக்னீஷியனா மாத்துங்க, ஹைடெக்கா சொல்லி கொடுக்குறீங்க, ஹைடெக் மாத்துங்க அப்படின்னு சொன்னது என் ஒய்ஃப். அவங்கதான் வந்து இந்த அளவுக்கு ஒரு வழிதான். உங்களோட பங்குலையும் உங்க மனைவிதான். ஓகேங்களா? எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த நம்ம நிகழ்ச்சி முடியும் தருவாயில் எல்லாரும்